அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நாசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு கிளிப்பு மாட்டி இனியோட பார்த்தீங்கன்னா 70 நாளைக்கு மேல ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கோழி குஞ்சு எப்படி இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குலாம் நம்ம கோழி குஞ்சுக உட்காரதுக்கு தூங்குறதுக்கு நைட் நேரத்தில் என்னென்ன செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு வீடியோவில் தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா 50 நாளில் கிளிப்பு மாட்ட ஆரம்பித்தோம். 50 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் மட்டும் நல்லா தீன் எடுக்காம ஓரளவுக்கு தான் எடுத்துட்டு இருந்ததுங்க. அதுக்கடுத்து ஒரு 70 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே தீன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட வளர்ச்சின்னு சொல்லப்போனா, வளர்ச்சியும் நல்லாவே இருக்குதுங்க. எனக்கு ஆரம்பத்தில கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா, இது நாள் வரைக்கும் நான் கிளிப்பு மாட்டுனதில்ல. சரி கிளிப்பு மாட்டுனா நம்மளுக்கு தீன் எடுக்குமா, எடுக்காதா சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்ததுங்க. பட் ஆனா, கிளிப்பு மாட்டுனதுக்கப்புறம் தீனும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் தான் நம்மளுக்கு தீன் எடுத்துக்கல. இந்த கிளிப்பு மாட்டினா நல்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வால் கொத்துறது பிரச்சனை முழுமையா குறையுதுங்க. ஏன்னா, நம்ம போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, வால் கொத்துற பிரச்சனை நெறையாவே இருந்தது. ஆனா, இந்த கிளிப்பு மாட்டுனதுக்கப்புறம் எனக்கு இந்த வால் கொத்துற பிரச்சனை முழுமையா குறைஞ்சிருச்சுங்க. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அதுக தூங்குறக்கு நைட் நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம இடையில குச்சி வச்சு கட்டி விட்டுட்டாலுமே நம்மளுக்கு அந்த கொத்துற தன்மை குறையுதுங்க. கோழி குஞ்சுக மெயினா கொத்துற ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 60 நாள் டூ 70 நாளைக்குள்ள தான் கோழி குஞ்சு கொத்திக்குங்க. அதுக்கப்புறமெல்லாம் கொத்துறக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த மாரி நீங்களும் அந்த உள்ள அந்த குச்சியெல்லாம் கட்டி விட்டீங்கன்னா, நைட் நேரத்தில அதே தூங்கும்போது சமயத்தில அதுக பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எங்க சைடு தூங்கிக்குங்க. கோழிகளுக்கு நோய்கள் பரவுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இந்த வெயில் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல் எல்லாம் அதிகமா ஆகுதுங்க. இங்க ரீசெண்டா ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சுங்களாமா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோணும். ஏன்னா, ஒரு கோழிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எல்லா கோழிகளுக்கும் வர ஆரம்பிச்சுருதுங்க. அதே மாரி இந்த கிளைமேட் சேஞ்சிங் ஆகும்போது நம்ம கம்பல்சரி நம்ம இயற்கையான முறையில நோய் தடுப்பு எல்லாம் பண்ணியே ஆகணுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில ஏதோ ஒரு டைமு இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஏதோ ஒரு டைம் நான் பண்ணிருவோம். இந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோழிகளுக்கு சீக்கிரமா நோய்கள் அட்டாக் ஆகாது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குஞ்சுல இறந்து போயிருச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு விக்கிற ஸ்டேஜ்ல நம்ம கோழிய இறந்து போயிருச்சு அப்படின்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. இந்த நோய் தடுப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு, முழுமையா நம்மளுக்கு குணமாகல அப்படின்னா, டக்குனு நம்ம மெடிக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா, மருந்து வாங்கிட்டு வந்து நீங்க காட்டிருங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா வீடியோல ஏதாவது இருந்துக்குங்க. டவுட் இருக்கு அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன். நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நான் சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ம்.